தமிழ் பாரம்பரிய சிலம்பக் கலையை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுச்சேரியில் முதன்முறையாக சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், இந்தியா ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த 5 வயது முதல் 60 வயது வரை உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு வீச்சு, தொடும் முறை, குழு போட்டி ஆகிய 3 சுற்றுகளில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சுழல் கோப்பைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டி குறித்து பேசிய போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் மாரி செல்வம், தமிழ் பாரம்பரியமான சிலம்பம் போட்டிக்கு விளையாட்டில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் உள்ளதாகவும், இதனால் அரசுகள் சிலம்பம் போட்டியை அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நம்மளுடைய கவர்மெண்ட் அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக இந்த சிலம்பம் வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அனைத்து மாணவர்களுடைய உடல் நலம், மனநலம் சார்ந்த ஒரு விளையாட்டு. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு.